ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்க்கலாங்க. டைம் அண்ட் ஒர்க் சம்ஸை டைம் அண்ட் ஒர்க் டாபிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து செயின் ரூல் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் நமக்கு தெரிஞ்சாவே போதுங்க, நம்ம எந்த மாதிரியான சம்மாக இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் டைம் அண்ட் ஒர்க்கில். ஓகேங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம் மெத்தடில் ஒரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சிம்பிள் சம். A can do a work in 4 days while B can do the same work in 6 days. If they work together, then that work could be completed in X days. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வந்து ஒரு ஒர்க்கை 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதே சேம் ஒர்க்கை வந்து B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து A ப்ளஸ் B, அதாவது A அண்ட் B ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக அந்த ஒர்க்கை பண்ணால் அவங்க வந்து எத்தனை நாள், ஐ மீன் X டேஸ், அது X நமக்கு வந்து அந்த டேஸ் தெரியல. ஸோ எத்தனை டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா Aக்கு 4 டேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அவர் எத்தனை டேஸில் அந்த ஒர்க்கை பண்ணுவாருங்கிறது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு வந்து 6 டேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, அவர் வந்து எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கும் 6க்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. ஓகேங்களா, ஸோ 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தா 12. ஓகேங்களா, ஸோ 12 வந்து நம்ம என்ன அதாவது அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஒர்க். ஓகேங்களா, இவங்க ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு வந்து நம்ம 12 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு செய்ய வேண்டிய ஒர்க் 12ன்னு தெரிஞ்சிருச்சு. அதை 4 டேஸில் வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் பர் டேக்கு A வந்து எத்தனை ஒர்க்குங்க பண்ணுறாரு? 3 இல்லைங்களா, 12/4 வந்து 3. ஓகேங்களா, ஸோ ஒர்க் பர் டே, அதாவது ஒரு டே ஒன் டே ஒர்க் பர் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதே மாதிரி பிக்கு வந்து ஒர்க் பர் ஒன் டே என்னங்க 2 இல்லைங்களா, 12/6 என்னங்க 2. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இவங்க A அண்ட் B ரெண்டு பேருமே வந்து பெர் டே, அதாவது ஒரு டேக்கு வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜாயிண்டாக ஒர்க் பண்ணால் எத்தனை டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A + B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3+2 வந்து 5. ஓகேங்களா, 5 ஒர்க் பர் டே ஜாயிண்டாக பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு செய்ய வேண்டிய ஒர்க் வந்து 12ங்க. இவங்கனால ஒரு டேக்கு 5 ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ 12/5 என்னங்க 2.2. ஓகேங்களா, ஸோ இவங்க 2.2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த 12 ஒர்க்குங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ செயின் ரூல் மெத்தடில் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் சம் தாங்க. ஸோ செயின் ரூல் மெத்தட்னா எப்படின்னு வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சம் நம்ம பார்க்கலாங்க. 15 men complete the work in 16 days. If 24 men are employed, then the time required to complete that work will be X days. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 15 men வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அதுவே வந்து நம்ம 24 men நம்ம எம்ப்ளாய் பண்ணோம்னா ஸோ அப்போ அந்த சேம் ஒர்க் எத்தனை நாளில் முடியும் அப்போ எக்ஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதாங்க நம்மளோட செயின் ரூல். ஓகேங்களா, M1 D1 H1 / W1 = M2 D2 H2 / W2. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செயின் ரூலோட ஃபார்முலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மென் 1 என்னங்க 15 men. ஓகேங்களா, ஸோ வந்து M1ங்கிறதுக்கு நம்ம 15 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 15 men கம்ப்ளீட் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? ஸோ D1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேங்களா, ஸோ ஹவர்ஸை பற்றி இங்கே பேசலாங்க. ஸோ அதனால் நம்ம H1 வந்து விட்டுறோம். H1ங்கிறது வந்து ஹவர்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா M2 என்னங்க, அதாவது ஐ மீன் செகண்டாக நம்ம கேட்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ 24 men எம்ப்ளாய் பண்ணால் எவ்வளோ டேஸில் நம்ம கம்ப்ளீட் ஆகும் கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ 24 men வந்து நம்ம M2 எடுத்துக்கணுங்க. ஸோ 24 எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா D2 என்னங்க, அதுதான் நம்ம X நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ D2 வந்து Xன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2 நமக்கு தரலங்க. ஹார்ஸை பற்றி பேசல. ஸோ அதை நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ கீழே டினாமினேட்டரில் பாருங்க. ஸோ W1 வந்து இங்கே என்னங்க ஒர்க் அப்படின்னு மட்டும் தந்துட்டாங்களா. ஸோ சிங்கிள் ஒன் ஒர்க் மட்டும் புரியுது. ஸோ 1 எடுத்துக்கிறோங்க. ஸோ W2 என்னங்க, ஸோ சேம் ஒர்க் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்ம 1 எடுத்துக்கிறோம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு 10 டேஸ்னு வருங்க. புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போ வந்து என்ன பண்ணலாங்க, 24 வந்து டினாமினேட்டருக்கு வருங்க இங்கே. ஓகேங்களா, ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 டேஸ்னு ஆன்சர் வருங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.